ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பனங்கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இவ்வளோ பனங்கிழங்கையும் நாங்கள் வந்து இப்போ தோல் நீக்கிக்க போகிறோம். நீங்கள் வந்து தோலோடையும் வேக வைக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி தோல் நீக்கிட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பனங்கிழங்கையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு வாஷ் பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு அரப்பு ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவோட அளவு வந்து கூட்டி குறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பானை வச்சுட்டு அதில் இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க பனங்கிழங்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு மசாலா தண்ணி, அதை வந்து எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நீங்கள் ஆகிற மாதிரி ஊற்றணுங்க. நல்லா அது ஊற்றி விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு பானை வச்சு நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து இதை நல்லா குக் பண்ண விடணுங்க. குக் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பானைக்கு இடையிலேருந்து புகைலாம் வந்து வீடே மணக்கிற அளவுக்கு வாசம் வரும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே வந்து பிடிக்கிற மாதிரி ஸ்மெல் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக குக் ஆகிருந்துருக்கும். நம்ம கட் பண்ணோம்ல அந்த ஹெட் போர்ஷன் வந்து கருப்பு கலரில் இருக்குல்ல, இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.